ஃபயர் கேம்ல தான் கொடுக்கணும். ஸோ வாங்க ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் பிசி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ பேட்டில் ராயல் விளையாடலான்னு இருக்கோம். ஸோ வாங்க விளையாடலாம். பிசியில் நான் கொஞ்சம் பழகிட்டேன், நல்லா தான் விளையாடுவேன்னு நினைக்கிறேன். பேட்டில் ராயல் பார்ப்போம் என்ன விளையாட போகிறேன்ட்டு. எமோட்டு போடுவேன். எமோட் நம்மகிட்ட மூணே எமோட்டு தான் கேஸ் இருக்கு. மூணு எமோட்டு மட்டும்தான் இருக்கு. ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்ன ஸ்டார்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகுது. வாங்க அது வரைக்கும் நம்ம ப்ரீ செட்டை போய் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ரீ செட் 2 தான். Be a man's power awakens. Is this the reality or just your reality? நல்லா இருக்குமோ நல்லா இருக்கும். இது ஆக்டிவ் வந்துருச்சு. சொல்லல இதை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்துடும். ஆமாம், எப்பவுமே ஃப்ரீ ஃபயர் அதுதான். மக்களுக்கு எல்லாம் பூயான்னு காமிக்கிறாங்கடா. பூயா கொஸ்டின் மார்க்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு கொஸ்டின் மார்க்குன்னு வாழ. பூயா பூயா நீ கொஞ்சம் அங்கே போயா. என்ன கைஸ்? ஓ டக்குன்னு லோட் ஆகுடா. கமான் டக்குன்னு. ஏய் இது பார்த்தா மேட்ச்குள்ளே இறக்கி விட்டுரும் போலடா. டக்குன்னு வர மாட்டேன். இல்லடா. ஓகே வந்துருச்சு. இன்னொரு டைம் மவுஸ் அன்லாக் ஆனா வந்துரும். Free Fire India is set in a virtual world and is not based on the real world. Don't worry if you're eliminated. Respawn awaits. Good luck. Have fun. இது மேட்ச் எல்லாம் அப்படியே எப்படி நம்ம கிட்டே வா. ப்ரீசெட் 2. ஆமா ப்ரீசெட் 2 தான். Battle Royale. Battle in style. சோலோரா கைஸ். சோலோரா மேப்ல எனக்கு எங்க இருக்கு? சோலாரா தெரியல. இங்கே இறங்கிட வேண்டியதான். நம்ம ப்ளூம் சவுண்ட் பயலுக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நான் ஒரு 5 years old பிளேயர் தான். நீங்கள் வந்து பொயின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு அப்புறமா தான் இறங்கிட வேண்டாம். ஆக்சுவலி 9 வருஷம் ஆச்சு ஃப்ரீ ஃபயர். 8 வருஷம் தான் ஆயிருக்குது. 9 வருஷம் இந்த வருஷம் முடிய போகிறப்ப. 9 வருஷமா? ஆமாம். அப்புறம் 10 years old பிளேயர்லாம் இருக்காங்க. 2017 இருந்ததுடா. 2017 யாரா நீ? 2013 அப்போதான் என்னமோ ஆச்சு. இல்லடா 2017. அப்படியா? தெரியல. 16, 17 அந்த ரேஞ்ச். என்ன லைட்டில் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது மார்ச்சோ டிசம்பரோ என்னமோ ஒரு நாள், என்னமோ ஒரு மாசம். ஓடுறான் பாருங்க கைஸ். நில்றா. அடிச்சோம் கைஸ். இப்போ நீங்கள் லைட்டாக லேக் ஆகுது கவனிப்பீங்க. பட் அது ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த லேக் போயிடும். 4 மெடிக்கேட் எடுத்துடலாமா? டாடி 4 மெடிக்கேட். என்ன இந்த கண்ணுக்குள்ள இந்த அம்மோ தானே? இந்த அம்மோ தானடா? ஏஆர் மேடம். அதான் ஏஆர் அம்மோ தானே. எஸ்எம்ஜி அம்மா முடியாது. அந்த பேக் பேக்குள்ள போனாலே தெரியும். டோரா புஜ்ஜி டோரோல பேக் பேக். ஆஹா சிரிச்சிட்டேன். சரி ஏதோ ஒன்று அவங்க ஒருத்தர் இருக்கான். செகண்ட் இந்த கண்டு எடுப்பான். குனிஞ்சுக்கிட்டு இருக்காம என்னடா இப்போ வந்து அடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வினோடு ஓடு ஸ்ப்ரிண்ட் எடுத்து ஓடு. எனக்கு என்னமோ இதில் ஸ்ப்ரிண்ட் எடுத்ததை விட மொபைலில் கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் எடுத்துனா இதோட ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறாங்க. இது லேக் ஆகுறதுனால அப்படி தெரியுதுடா. இல்லாட்டி 2 சேம் ஸ்பீட். லேக்லாம் கிடையாது. பின்னாடி இருக்காம வர்றான். இருங்க ஒரு வேலை பண்ணியா? ஈபி பறக்கும்போது
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேக் போயிடுச்சு. ஒரு விஷயம் நான் பண்ணேன், கிராஃபிக்ஸ் ரீசெட் பண்ணா பார்த்தா இது வீடு ரெக்கார்டு போயிருக்கு. விஎஸ்எஸ் விஎஸ்எஸ் போட்டுட்டு தானே நான் ஹையஸ்ட் கில்ஸே எடுத்தேன் பேட்டில் ராயல். இது பிஆர் இது ஆக்சுவலாக வீடியோ எடுக்காத டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வருது, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுது, என்னன்னு தெரில. சிலப்போ லேப்டாப்புக்கு பிசிக்கு இது பண்ணணும், மல்டி டாஸ்கிங் பண்ணணும்ல, அது அப்படியே இருக்கலாம். பட் ஸ்டில் மல்டி டாஸ்க். இது என்னடா ரோடு இப்படி இருக்கு? இப்போ பார்த்தியா எப்படி மூமெண்ட்டு ஹேக்கர் மாதிரி இருக்கா? ஏய், நீ எப்பவுமே சோலோவாடா ஆடுவ? ஆமாம். டீமே விளையாட மாட்டியா? இல்லையே. ஏய், M1014 எடுறா. M1014 அதான் தேவையில்லை, இது இருக்கும். ஷார்ட் கன் தானே நல்லா ஆடு. என்னடா எவனும் இல்லை அன்னைக்கு பார்த்தல நான் ஷார்ட் கன் லோன் உல்ஃப் போனேன் கைஸ். ஹெட்ஷாட் அடிச்சேன் கைஸ். அது ஒரே ஒரு ரெண்டு ரவுண்ட் தான். ஏன்னா ஷார்ட் கன் ட்ரைனிங் போனால் நான் ஹெட்ஷாட் அடிச்சுட்டே இருப்பேன். ஏய், லெவல் 1 போடா. இந்த இதுக்குள்ள போடா, நல்லா இருக்கும். P98 P90 இருக்கோடு. P90 இருக்கோ. ஏய், SKS இருக்குதுடா. SKSா? ஆமா, அதுக்குள்ள போ. வுட் பேக்கர் மாதிரி. ஏய், ஆனா வுட் பேக்கர் இப்போ இருக்குதா? ஏன் இருக்குதே, யார் சொன்ன இல்லைன்ட்டு? அதே அப்படியே கூட இல்லை, அவ்வளோக்கா பார்க்குறது. நான் இப்போ டேப்ல நல்லா விளையாடுறது இல்லைடா, ஆனால் மொபைலில் நான் நல்லா விளையாடுறேன். மேலே போனது மாதிரி லாஸ்ட் டைம் எவ்வளோ சார் ஈஸியாக கில் பண்ணிட்டாங்க. இந்த டைம் நடக்கூடாது. நான் திருப்பி மொபைலில் டவுன்லோட் பண்ணலாமான்னு இருக்கேன். எவ்வளோ மூமெண்ட்டு இப்படி வச்சா எவனாலும் ஹெட்ஷாட் அடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. இவன் வேற சூப்பர் மெடிக்கிட்டா தேவையில்லை. ஏன்னா ஒரு எனிமி வரான்னு எனிமி பயனுங்களா? இருக்கோண்டா ரெண்டாவது வெப்பனோட ரெண்டாவது வெப்பன். கேஸ் அங்கே ஒரு எனிமி இருந்தான் கேஸ். இதை வராம பாருங்க. அண்டாண்டா பால் இங்கே ஓடிடலாம். டெட்டா. ஏய், அவ்வளோ இவனா ஓடா. ஐயோ வந்துட்டாடு. அடிச்சே போட்டாரா Take down. வீட்டுக்கு போலாம். காரை சேர்த்து இவனுக்கு வெறியா இருக்கு.
யாரு கேசவன்? 11 மெடிக்கெட் வச்சிருக்காங்க. சி இது வேணோட VSS. ஓகே. யாரு கேசவன் காரை வச்சு ஏத்தி நான் குழப்பி மெடிக்கெட் போடுறா ஃபர்ஸ்ட். மெடிக்கெட் இன்னொரு மெடிக்கெட் போடு. அவ்வளவுதான். அவங்க கிட்ட இன்னும் 7 அண்ணா இருக்குதுடா மெடிக்கெட்டா. சொல்ல வேண்டியதுடா. ஆனா மேக்ஸ் உனக்கு 6 இன்னும் இருக்கு. 6 எக்கச்சக்கமான மெடிக்கெட் நம்மளுக்கு இருக்கு. டேய் நமக்கு மெடிக்கெட் ஸ்டோரேஜ் 12. அவன் வச்சிருக்கிறது 11 + 7 18. அவன் மட்டும் எப்படி? ஏய் 11 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டல மெடிக்கெட். 11 டக்குனு ஓடுவோம்டா எடுத்த போலாம். ஓஹோ ஏய் இந்த ஜோன்ல ஒரே ஒரு HP தான். அண்ணால பரவாயில்லை. பேனர். டேய் ஆனா இது மட்டும் எப்படி கீழே போக மாட்டேங்குது? ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சிட்டியோ கார்ல? ஏன்டா இல்லைனாலும் ஃப்ரீ ஃபயர் அப்படிதானே கீழே போகாதுடா. ஆண்டா இங்கே நிற்கிறது நமக்கு சேஃப் கிடையாது. எக்காச்சக்கமான எனிமீஸ் வருவானுங்க. ஐயோ அந்த காரை வச்சு ஏத்துறவன் மட்டும் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோங்க. அவனை போட்டு யாரா அடே எவ்வளோ இருக்கட்டும். இருக்காம்பர் VSS அடா. டேய் 2 வா வெளில வா. வெளியில வாடா போமாடி. அவன் கீழே விழுந்துட்டான். பா ஃபால் டேமேஜ் இல்ல. கியூ டே வச்சிருக்கோம்டா. கிரனேட் வச்சிருக்கோம்டா. ஹெச் அவன் ஓடிட்டான்டா. வாடா டேய். அவ்வளோ பெரிய டேய் அவங்க கிட்ட இருந்துட்டு அந்த கண்ணு ஏடுறா. டேய் சேஃப் இல்லடா. டேய் ஆமா வேற கம்மியாடா இருக்கு. ஜி தம்பி தள்ளி போடா. என்ன ஓ ஐயோ ஒண்ணுமே புரியலடா எனக்கு. கைஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல கைஸ் என்ன நடந்ததுன்ட்டு. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. வாழ மெடிக்கெட் போடுவோம். நானும் இந்த பட்டன் இடத்துல இந்த நேரம் பார்த்தா இந்த மாதிரி வேலை செய்யும் பாருங்க. வேற நேரமே. ஆனா அந்த பேக் வெயிட் மட்டும் என்னதுன்னு தெரியலடா. அதான் எனக்கும் புரியல. டேப் ஆயிருக்கும்டா. ஓ டேப் யூஸ் த பேக் டு பிக் அப். அப்படினாலும் மவுஸ் டேப்ல தான்டா நம்ம எஸ்கேஸ் வச்சிருக்காங்க கனகன்றா. அந்த அதானே நம்ம அப்ளை பண்ணோம். கட்டானேடா. ஆயில பேட் இருக்குல. டே ஐயோ பாலோ இருந்துச்சுன்னா எவனோ இது பண்றான்டோய். டேய் அங்க இருக்கான்டா. இதுக்கு பின்னாடி இங்க இதுக்கு பின்னாடி இருக்கானா? அது மாதிரி பார்த்தேன் தெரியல. இருக்கடா கைஸ். சத்தல் கரெக்டா தான் கைஸ் சொன்னோம். guys free fire players guys, skills guys, emotes guys. கீழே போ. எங்க டேய் காரை எடுத்துட்டு போடா. அல்ட்ரா அதானே பரவாயில்லடா விட்றா. எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தரை பார்த்துட்டேன். மேல இருக்கான் பாரு. 2 பேர் நான் பார்த்துட்டேன். ஒருத்தன் கார்ல அங்க இது வரான். கீழே இருக்கான். ஒருத்தர் சர்க்கிட் இருக்கான். ஒண்ணுமே புரியல. நீங்க முதல்ல நீங்க 2 பேரும் அடிச்சு எவனையா கில் பண்ணிருக்கடா. அதுக்கப்புறம் நான் வரேன். வாங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா சண்டை போட்டுருங்க.
அப்படின்னா தான் அகிலேஷ் தலைவனுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஆமா சண்டை போடுங்கடா. டேய் சீக்கிரமா டேய் சண்டை ஓடுங்களே. டக்குனு சண்டை போடுங்கடா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். டக்குனு வர மாட்டேறானுங்களே. சிலப்பா அவங்க 2 பேரும் ஓல்டு பிளேயர்ஸ் ஆயிட்டு டீம் பண்ணிட்டு முன்னாடிக்க பார்த்தாங்க. அப்படியே ஒரு க்ளோட் அடிக்கணும். ஓ பாத்துறேன் பாரு, குளிஞ்சு குளிஞ்சு விளையாண்டு இருக்கான் பாரு. ஏன்னா விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? அரிசி பொறுப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்ப பாரு இப்ப பாரு கீழே இருக்கிறவன் உன்னை MP40 எடுத்துட்டு அழுத்திட்டு அடிப்பான் பாரு. கீழே இருக்கிறவன் அதான் கை எதுக்கோ ஈலையே வச்சிருக்கேன், ஈக்கிலேயே வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஈக்கு மேல 19 MP தான்டா. சரி HP தான்டா. MP என்னடா பண்றான்? விளையாண்டு இருக்கான வச்சு 3 பேர் இருக்கா. இன்னொருத்த எங்க போனா? தம்பிடே இதெல்லாம் ஓவர்ரா. இதெல்லாம் உடைச்சா தம்பி, நீங்க என்னதான் உடைச்சாலும் நாங்க போட்டு. அங்கே இருக்கான்டா, அங்கே இருக்கான்டா. அடி அடி அடி. ஏய் நீ அங்க உள்ள போடா. வின் ஆயிட்டனா? ஒண்ணுமே புரியல கைஸ். உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணுமே புரியல. பாய்.